பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் இவங்க பார்வதி அண்ட் கமர்தீன் பண்ண தப்புக்காக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்படுறாங்க அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எவிக்ஷனும் இருக்குது அப்படின்றது காலையிலேருந்து ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அது சுபிக்ஷாவா இல்லை சாண்ட்ராவா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி அது சுபிக்ஷா அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சுபிக்ஷா அப்படின் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சுபிக்ஷா கூட கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ராலாம் என்ன பண்ணியிருக்காங்க, முதல் வாரம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை சீக்ரெட் டாஸ்க்கை அசைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹைப் கொடுத்தாங்க. மற்றபடி அவங்க அதுக்கப்புறம் 2 வாரங்கள் அப்படியே பிரஜின் கூடயே ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் பிரஜின் இல்லாமல் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, ஏதோ இலவு வீட்டில் இருக்கிற மாதிரி உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறமும் அவங்க பெருசாக எதுலையுமே இன்வால்வ்டாலாம் இல்லை, கொடுக்கறத பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேறு எதுலேயுமே வந்து ஓப்பன் அப்பெல்லாம் பண்ணவே இல்லை. ஒரு வாரம் சிம்பத்தி கேம் ஆடினாங்க, அடுத்த வாரம் வந்துட்டு சட்டிலாக போயிட்டாங்க, இவ்வளோதான். பட் சுபிக்ஷா அவங்களோட 100% எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. முதல் வாரங்கள்லேருந்து நம்ம இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கோம், சம்பளம் வாங்கியிருக்கோம், அப்போ அதுக்கு தகுந்த வேலையை செய்யணும் அப்படின்னு எந்த டாஸ்க் நீங்கள் கொடுத்தாலும் அந்த டாஸ்கில் 100% கொடுத்துருக்காங்க. அது ஸ்கூல் டாஸ்க்கா, ராஜா ராணி டாஸ்க்கா, ஹோட்டல் டாஸ்க்கா. ஹோட்டல் டாஸ்க்லாம் அந்த பொண்ணுக்கு எப்போதுமே, ஹோட்டல் டாஸ்க்குன்னு கிடையாது, டீம் எப்போதுமே அந்த பொண்ணுக்கு ஏதாவது மொக்கையான ரோல் தான் கொடுப்பாங்க. ஹோட்டல் டாஸ்க்கா சர்வர், ராஜா ராணி டாஸ்க்கா சர்வெண்ட், ஸ்கூல் டாஸ்க்கா கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணு என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் எபிசோடில் வரவே 1 hour எபிசோடில் வரவே வராது. லைவில் நம்ம பார்த்து ஓ சுபிக்ஷா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோர் அவர் சேனல் அவங்களை என்றைக்குமே ப்ரொமோட் பண்ணது கிடையாது, அவங்களோட பிரச்சனைகள் எதுவுமே அட்ரஸ் பண்ணப்பட்டது கிடையாது. ஈவன் அந்த பக்கெட்டுக்கு கிடைக்கிற நியாயம் கூட அங்கே சுபிக்ஷா குரலுக்கு கிடைச்சதே கிடையாது. ஒரு சமுதாயத்தை ஒருத்தன் தப்பாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான், அதை இன்னைக்கு வரைக்கும் சேதுன்னு அட்ரஸ் பண்ணதே கிடையாது. பட் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் சுபிக்ஷாக்கான நியாயம் கிடைச்சதே கிடையாது. சுபிக்ஷா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, தப்புன்னு தெரிகிற இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் சுபிக்ஷாவோட ஒரே சின்ன மைனஸாக நான் பார்க்குறது, எதையுமே லவுடாக கேட்க மாட்டாங்க. இந்த வீட்டில் நம்மளோட பாயிண்ட்டை சொல்கிறதா இருந்தாலும் சத்தமாக கத்தி சொன்னால் தான் எல்லாருக்கும் கேட்கும். இல்லைன்னு வைங்களேன், உங்கள் பாயிண்ட்டை இன்னொருத்தர் காப்பி அடிச்சிடுறாங்க. இன்றைக்கி கூட காலையில் நடந்தது அது. இன்றைக்கி இந்த கார் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அவள் பார்வதி அவங்கள நியாயப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் உங்கள் 2 பேரையும், அரோரா அண்ட் சுபிக்ஷா இருக்கீங்க, நான் உங்களை ஏதாவது தள்ளினேனா பண்ண மாட்டேன். ஆனால் சாண்ட்ராவுக்கு பண்ணதுக்கு காரணம் அவனோட பர்சனல் இஷ்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா, அந்த பர்சனல் ப்ராப்ளம் சொன்னதுனால தான் நான் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ ஆன் ஸ்பாட் சுபிக்ஷா சொன்னாங்க, அப்போது அன்றைக்கி நாங்கள் கேமில் உங்களை பிடிச்சி அமுத்துனது தப்புன்னு சொல்கிற நீங்கள் இன்றைக்கி உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு ஒருத்தர் இப்படி தள்ளி விட்டுருக்கீங்களே, இது தப்பு கிடையாதா அப்படின்னு சுபிக்ஷா ஒரு நியாயமான கேள்வி கேட்ட உடனே அடுத்த செகண்ட் அரோரா அதை பிடிச்சிட்டாங்க. அரோரா இன்னும் அதை லவுடராக கேட்குறாங்க, நீங்கள் பண்ணது அப்போ தப்பு தானே, கேமில் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு வந்து பண்ணுறீங்களே, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னாங்க. ஸோ இதுதான் அரோரா. ஸோ அரோரா தனக்கு எந்த பாயிண்ட் எப்போ தேவைப்படுமோ அது கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் சுபிக்ஷா அந்தந்த இடங்களில் பேசிட்டு அதை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் சுபிக்ஷா. பட் சுபிக்ஷா எல்லாருக்குமே ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஊர் மக்களுக்கு மட்டும், உங்கள் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கே நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா 24 வயசு தான் அந்த பொண்ணுக்கு ஆகுது. ஸோ இந்த ஏஜில் தான் வந்து எமோஷனல் ட்ரிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வீட்டுக்குள்ளேயே 7 கழுத வயசானதுங்களே வந்து என்னென்ன கருமத்தெல்லாம் பண்ணிட்டு போகுது. ஆனால் நீங்கள் உங்களோட ஏஜுக்கு எந்த தப்பும் பண்ணது கிடையாது. எல்லார்கிட்டையும் அந்த லிமிட்டேஷன், யார்கிட்டனாலும், இப்போ நீங்கள் சபரி கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கீங்க, FJ கிட்ட பேசியிருக்கீங்க, விக்கல்ஸ் கிட்ட பேசியிருக்கீங்க, என்றைக்குமே உங்கள் லிமிட்டை தாண்டி பேசினது கிடையாது. அண்ட் கேமை தாண்டி எதுவுமே நீங்கள் பர்சனலாக பெருசாக பேசினது கிடையாது. ஆனால் உங்களோட அன்பை நீங்கள் அவ்வளோ கொடுத்துருக்கீங்க. எப்படி அந்த வீட்டில் சபரி ஒருத்தருக்காக போய் ஓடி போய் நிற்பாரோ அந்த மாதிரி நீங்களும் நிறைய இடங்களில் நின்று இருக்கீங்க. உங்களோட சமுதாயத்துக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஒரு இந்த வயசில் வர பொண்ணுங்க, பிக் பாஸ்ல வர்றவங்க லவ் கண்டென்ட் தான் கொடுக்கணும்னு இல்லை, அதை தாண்டி அவங்க நிறைய கேமை பார்க்கலாம் அப்படின்றதுக்கு சுபிக்ஷா ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க. பட் சேனல் நிறைய இடங்களில் அவங்கள மறைச்சிருச்சு. இந்த பொண்ணால் நமக்கு என்ன பெருசாக யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க கண்டென்ட் எதுவுமே வெளியில் வரல. அரோராக்கு கொடுக்குற ஹைப், பார்வதிக்கு கொடுத்த ஹைப், இதெல்லாம் கூட சுபிக்ஷாக்கு எங்கேயுமே சேனல் கொடுக்கவே இல்லை. ஸோ மக்களுக்கு சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் சுபிக்ஷா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, ஃபேமிலி ரவுண்டில் அவங்க அம்மா வந்திருக்கும் போது அவங்களோட கடன் பற்றியெல்லாம் சுபிக்ஷா கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்தாச்சா, வட்டிக்கு நிறைய இடத்துல வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க கடந்து வந்த பாதையில் கூட சொல்லியிருந்தாங்க, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்கணும், எனக்கு காலையில் எந்திரிச்சும் போதே கடங்கார வந்து அது இதுன்னு இல்லாமல் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த வாரத்தில் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ நாள் இருந்த சம்பளம் கிடைக்கும். அண்ட் அடுத்த வாரம் கேஷ் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் அந்த பொண்ணை வச்சிருக்கணும் அப்படின்னு நான் பர்சனலி ஆசைப்பட்டேன். பட் சேனல் டிசைட் பண்ணுறதா அங்கே நடக்கும். ஸோ சேனலுக்கு வந்துட்டு சாண்ட்ரா அதை எடுக்கணும் தான் அவங்க புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா வந்ததுலேருந்தே இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னாங்க. பட் அவங்கள எடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளது இவங்க சுபிக்ஷா இருந்தால் அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அரோரா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. டிக்கெட்டு ஃபினாலே அடிச்சுட்டாங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்டும் ரியா வேண்டாம் நீ எடுத்துறாத அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ அரோரா எடுக்க வாய்ப்பு இல்லை.
சுபிக்ஷா எடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கடன் இருக்குது. அவங்க வீட்லேயும் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நீ வந்து இதுக்கு மேலே வெளியே வந்தாலும் தலை நிமிர்ந்து வாமா அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம வந்து டைட்டில் அடிக்க முடியாது அப்படின்றது அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் சுபிக்ஷாக்கு. ஸோ இந்த பொண்ணு இன்னும் நாட்கள் இருக்கும்போது இந்த பொண்ணு கேஷ் பாக்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால டீம் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க சாண்ட்ராக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால உள்ள சுபிக்ஷா இருக்கிறது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காதுன்றனால சுபிக்ஷாவை தூக்கிட்டாங்க. அது ஒன்று தான் சின்ன வருத்தம். அந்த பொண்ணுக்கு டெஃபினட்டாக இந்த பணம் கேஷ் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப டேலண்டடான பொண்ணு தான். இந்த சின்ன வயசுலேயே எத்தனையோ பண்ணுறீங்க. யூடியூப் நடத்துகிறீங்க, ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து அவங்க ஊறுகாய் வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எப்படினாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. திறமை இருக்கிற புள்ள நீங்கள் எங்கேனாலும் பொழைச்சிக்குவீங்க. அண்ட் உங்கள் அப்பா சொன்னாங்க இல்லையா, உங்களால் தான் தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி இருக்கிற மக்கள் வரைக்கும் பிக் பாஸ் பார்க்குறாங்கன்னு. அது உண்மை. எங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க. நானும் ஒரு தூத்துக்குடி, எங்களோட நேட்டிவ் தூத்துக்குடி தான். ஸோ எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நம்ம ஊர் பொண்ணாச்சு, பெரிய நிலை பொண்ணாச்சு, யார் அந்த பொண்ணு பிக் பாஸில் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. பிக் பாஸே இது வரைக்கும் பார்க்காத எங்கள் அப்பா அவங்களுக்காக பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க. ஸோ அவங்க அப்பா சொன்னது, சுபிக்ஷாவோட அப்பா சொன்னது உண்மை. உங்களுக்காக தான் நம்ம ஊர் சைடில் இருந்தவங்கலாம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்களை பெருமை தான் படுத்தியிருக்கீங்க. எந்த இடத்துலையும் சுபிக்ஷா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாலே அப்படின்றது எதுவுமே நடக்கல. ஆனால் பார்வதியோட பிஆர் டீம் இருக்கு இல்லையா, அவங்க தான் உங்கள் மேலே ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நீங்கள் ப்ராப்பராக இல்லை, உங்கள் மேலே என்னென்ன ஃபேக் அலிகேஷன் வைக்க முடியுமோ வச்சாங்க. அதற்கு காரணம் அந்த ஜூஸ் டாஸ்கில் நீங்கள் பார்வதிக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்கள் மேலே தேவையில்லாத வன்மத்தை கக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் கடவுள் இருக்கார், கர்மா இஸ் அ பூமரங். அவங்க உங்களை எவ்வளோ கேவலப்படுத்த ட்ரை பண்ணாங்களோ அதை விட மோசமாக அசிங்கப்பட்டு அவங்க வெளியே போகிறாங்க. ஆனால் உண்மையாகவே சுபிக்ஷா ரொம்ப அன்பான பொண்ணு. கடைசி நாள் வரைக்கும் எல்லார் கூடயும் அன்பாக இருந்திருக்காங்க. காம்படிஷனாக பார்த்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக பார்த்துருக்காங்க. அந்த மெச்சூரிட்டி அந்த பொண்ணுக்கெலாம் இருக்கு இல்லையா. தன் கூட இருக்கிறவங்க இப்போ வந்து டிடிஎஃப் அடிக்கிறதுக்கு அரோராக்கும் அவங்களுக்கும் 2-3 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ காம்படிஷன் அப்படின்னு வரும்போது, டாஸ்க்குன்னு வரும்போது 100% கொடுப்பாங்க. அடுத்த செகண்ட் அவளுக்காக நிற்கிறது. அரோராக்கு கை தூக்க முடியலையா, போய் அவளுக்கு ஷூ போட்டு விடுறதுலேருந்து அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. சின்ன பொண்ணு தான். அந்த பார்வதி ஒழுங்காக வெசல் வாஷிங் கூட நேற்று பண்ணல. அவங்க பாட்டுக்கு உட்காந்து கதை பேசிகிட்டே இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்குற வேலையை, என்னோட வேலையை நான் செய்கிறேன், யாரும் சொல்கிற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அண்ட் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு மெச்சூரிட்டி என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க் வந்தது, ஜெயச்சந்திரன் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேரா அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காஸ்டியூம் போட்டு பேரா போவாங்க. அப்போ பார்வதி அண்ட் திவாகரை பேர் பண்ணியிருப்பாங்க. பட் பார்வதி இருந்துட்டு அவர் கூட போய் நின்னா எனக்கு ப்ரெசன்டேஷன் நல்லாவே இருக்காது, வேணும்னே இதை பண்ணுறியா அப்படின்னு விக்கல்ஸ் கிட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க. அப்போ சுபிக்ஷா அண்ட் திவாகரை போட்டிருப்பாங்க. அண்ட் சுபிக்ஷாவும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அப்பா பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் அவங்களும் சரி ஓகே, இப்போ இதனால என்ன ஆக போகுது, வாங்க நான் நம்ம 2 பேர் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு பண்ணாங்க. அப்போ அந்த மெச்சூரிட்டி அந்த பொண்ணுக்கு புரிதல் இருக்கு இல்லையா. பார்வதி எரும மாடுக்கு அவ கூட வந்து பார்வதிக்கு அவ கூட அப்படியே கமருதின்னு இருந்தால் தான் அழகாக இருக்குமா, இவன் கூட ப்ரெசன்டேஷன் கூட நல்லா இருக்கு. அத்தனை நாள் அவனை அண்ணான்னு பேசின பார்வதி திவாகரை இன்சல்ட் பண்ணும்போது கூட இதனால என்ன இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு முன்னே வந்து நின்று பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் முன்னாடி நின்று இருக்காங்க. அண்ட் சேனல் பெருசாக அவங்கள வெளியே காட்டினதே கிடையாது, அவங்க திறமைகளை காட்டினது கிடையாது. ஆனால் மக்கள் மனசில் என்றைக்கும் சுபிக்ஷாக்கு ஒரு இடம் இருக்கும். ரொம்ப பெருமையாக இருக்குது சுபிக்ஷா, நீங்கள் இவ்வளவு நாள் நல்ல ஒரு கேமராக உள்ளே இருந்திருக்கீங்க, நல்ல ஒரு மனிதராக அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க. உங்களை சுற்றி எவ்வளோ டாக்ஸிக்கான பீப்புள்ஸ் அண்ட் எவ்வளோ வன்மத்தை உங்கள் மேலே கக்கும் போதும் நீங்களாக இருந்திருக்கீங்க. சுபிக்ஷா எவ்வளோ டாஸ்க், இவ்வளோ நாள் கடந்து வந்த டாஸ்க் எல்லாத்துலேயுமே 100% கொடுத்துருக்கீங்க. டிக்கெட் டு ஃபினாலியில் சிங்க பெண்ணா அவ்வளோ நேரம் யாருமே நிற்காத இடத்துல அவ்வளோ நேரம் நின்று இருக்கீங்க. அந்த நெக்லஸ் டாஸ்க்லாம் வேறு லெவலில் நீங்கள் பண்ணீங்க. ஸோ என்றைக்குமே ஹிஸ்ட்ரி உங்களை பேசும். டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் கிடையாது, எல்லா டாஸ்க்லையும் நீங்கள் ஒரு டாஸ்க் பீஸ்டாக இருந்திருக்கீங்க. என்றைக்குமே உங்களுக்கான ஒரு வரலாறை யாராலையும் அழிக்க முடியாது. சுபிக்ஷாக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சுபிக்ஷாவில் ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து பெருமைப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உண்மையாக இருந்திருக்கீங்க. டெஃபினட்டாக உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ரொம்ப லக்கி. இந்த சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிற பொண்ணை பார்க்கும்போது சீரியஸ்லி உங்களோட லைஃப் சூப்பராக மீனும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இதுதான் வாழ்க்கையில், இதில் நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க பிக் பாஸ் வீட்டில். அண்ட் இது உங்கள் ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். லவ் யூ சுபிக்ஷா. நன்றி.